Hello friends, welcome to Ramy's vlog. இன்னைக்கு ஒரு full day ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்டான vlog தான் பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளா நான் வந்து டிக்கெட் தேடிட்டே இருந்தேன். இப்போதான் வந்து ஒரு டிக்கெட் வந்து கிடைச்சது. ஸோ நாங்கள் புக் பண்ணி போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடம் போகிறதுக்கு நம்ம டோக்கியோவிலேருந்து யோகோஹாமா போகணும். டோக்கியோவும் யோகோஹாமாவும் ஒரு நியர்பை சிட்டிஸ் தான். நம்ம வந்து சின்கான்சன்லேயும் போகலாம், ஜேஆர் பாஸ்லேயும் போகலாம். நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 1/2 hour ஆகும் நம்ம வந்து யோகோஹாமா ரீச் ஆகிறதுக்கு. நார்மலாக நீங்கள் ஜேஆர் ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலேயே ஆகும். நிறைய தடவை நம்ம ட்ரெயின் மாதிரி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோக்கியோவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிட்டி. நிறைய வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நிறைய நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே யோகோஹாமாவில் இருக்குல்ல கப் நூடுல்ஸ் மியூசியம் தான். இந்த மியூசியத்துக்கு நான் ரொம்ப நாள் வந்து டிக்கெட் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சாட்டர்டேக்கு தான் பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் சண்டே வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாட்டர்டே தான் ப்ரிஃபர் பண்ணேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 1000 yen, நம்ம கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 yen. இதிலே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் வந்து டிக்கெட் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். நம்ம வந்து அதை போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மியூசியத்தில் நம்ம கப் நூடுல்ஸ் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அதை வந்து எப்போ எங்கே எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வந்து என்னென்ன இயர்ஸில் எவ்வளோ ஃப்ளேவர்ஸில் நூடுல்ஸ் வந்து வந்தது அப்படின்றத ஃபுல் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. இந்த ஹால் ஃபுல்லாகவே அந்த நூடுல்ஸ் டிஸ்பிளே தான். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து இன்னி வரைக்கும் என்னென்ன ஃப்ளேவர்ஸில் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் கிளியர் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு 1958 சிக்கன் ஃப்ளேவரில் அந்த வந்து நூடுல்ஸ் வந்து ராமன் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அவர் யார் க்ரியேட் பண்ணாங்க, எப்போ வந்து எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டிஸ்பிளே வந்து இந்த மியூசியத்தில் இருந்தது. இங்கே வந்து எல்லா கண்ட்ரியோட நூடுல்ஸும் வந்து டிஸ்பிளே ஆயிருந்தாங்க. நம்மளோட இந்தியாவோட இருக்கிற டாப் செல்லிங் நூடுல்ஸும் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து வச்சுருந்தாங்க. பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்ற எல்லா கண்ட்ரிஸோட அந்த நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் இருந்தது. ஸோ அங்கே நின்று நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து அவர் வந்து அந்த ஃபவுண்டர் வந்து எப்படி நூடுல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி வந்து ஒரு மூவி காமிச்சாங்க. அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து ஜஸ்ட் அந்த ஹாலை மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கிரியேட்டரோட அந்த ஃபவுண்டரோட ஹவுஸு. அந்த ஹவுஸில் தான் அவர் வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அந்த சமயங்களில் அந்த காலகட்டங்களில் இங்கே வார் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்ணும், ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனாக வந்து சாப்பிட்ணும். ஏன்னா ஃபுட்டுக்கே வந்து அப்போ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த சமயங்களில் இந்த நூடுல்ஸ் வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணார். அவர் எப்படி வந்து டோ வந்து மேக் பண்ணாங்க, அதை எப்படி நூடுல்ஸாக மாற்றினாங்க, எப்படி வந்து அதை காய வச்சு அதை ஃப்ரை பண்ணி அதில் எப்படி வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுனா அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு நூடுல்ஸாக வரும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த செட்டப் வந்து அந்த ஹவுஸில் வந்து ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஃப்ரிட்ஜும் வந்து வச்சுருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து டிஸ்பிளேக்காக மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்பவே பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நூடுல் வந்து எப்படி க்ரியேட் ஆனாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸில் இருக்கிறவங்க எப்படி வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ நிறைய வந்து கிட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான நிறைய திங்ஸ் வந்து அங்கே இருந்தது. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கப் நூடுல்ஸை நம்மளுடைய ஓன் கப் நூடுல்ஸை மேக் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நமக்கு ஒரு எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்கோமோ அந்த டிக்கெட்டுக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஒரு எம்டி கப் வந்து கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கப் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 500 yen வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய டிசைன் அன்றைக்கி என்ன தேதி அதை ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவ் தான், நீங்கள் என்னென்ன வரைகிறீங்களோ அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். நான் ஜஸ்ட் என்னோட
நேமை மட்டும் போட்டுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்து அவங்க வந்து கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரிலாம் வரைஞ்சா. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டாக் வரைஞ்சிருக்கா. ஸோ எல்லோரும் அவங்களோட ஓன் க்ரியேட்டிவாக அந்த கப்பில் வந்து காமிச்சிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபில்லிங் நம்ம வந்து எப்படி வந்து அந்த கப்பில் வந்து என்னென்ன ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து டாப்பிங்ஸ் வேணும் அதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அந்த கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டியும் அதில் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க அந்த கப்பை, எம்டி கப்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ட்ரை நூடுல்ஸ் வந்து வச்சுட்டாங்க. ஒரு 4 ஃப்ளேவர்ஸில் வந்து பவுடர் இருக்கும். கறி பவுடர், சீ ஃபுட் ஃப்ளேவர் பவுடர், டாமியம் ஃப்ளேவர் அப்படின்ட்டு நிறைய ஃப்ளேவரில் பவுடர்ஸ் வந்து இருக்கும். அதில் அந்த பவுடரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டாப்பிங்ஸு, கார்லிக்கு, எக்கு, சீஸ், அப்புறம் வந்து ஃபிஷ் கேக் அப்படின்ற நிறைய டாப்பிங்ஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் ஒரு 4 டாப்பிங்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து டாப்பிங்ஸ் வந்து அதில் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எக்கு, ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக், கிராப் இந்த மாதிரி எல்லாமே ட்ரைடு ஐட்டம்ஸ் தான். ஸோ அதெல்லாம் இருந்தது. நாங்கள் அதை பேக் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து சீல் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதை மறுபடியும் வந்து நல்லா வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து டூரிஸ்ட்டாக வரவங்க அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான நல்ல வந்து ஒரு பேக்கேஜிங் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. நல்லா வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியான ஒரு திங்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அதுவும் வந்து நல்லா இருந்தது. இதை வந்து நாங்கள் ஒரு 4 கப்பு வாங்கினால நாங்கள் 4 கப்பு 4மே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியான ஒரு ஏர் ஃபில் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நூடுல்ஸை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட் ஏரியாவும் இருந்தது. நிறையாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம டேஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சர்வ் மட்டும்தான் கொடுப்பாங்க. நிறைய வந்து ஒரு மீல் சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நிறைய எல்லா கண்ட்ரீஸோட நூடுல்ஸும் இருந்தது. மீகோரங் இருந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா டாமியம் நூடுல்ஸ் இருந்தது. நாங்கள் இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணோம். இதில் வந்து நம்ம பார்க்குறதா வந்து நிறையா இருக்குது. ஆனால் உள்ள குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் நம்ம வந்து இதை சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா 2 தடவை நம்ம நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மில்கால சேவ் பண்ண அந்த ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் எல்லா நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ப்ளே கிரவுண்டு இருந்தது. இதுக்கு வந்து கொஞ்சம் தனியாக வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே ரொம்ப பெரியாலாம் இருக்காது. ஜஸ்ட் அவங்கள என்கேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு 1/2 hour வந்து அந்த இடத்துல விளையாடலாம். ஏன்னா அந்த டைமிங்கே அவ்வளோதான், 1/2 hour தான். ஸோ அங்கே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட விட்டுட்டோம். இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அது சீ சைடுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்கள விளையாட விட்டுட்டு நாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யோக்கோஹாமாவோட போர்ட் ஏரியா. இது வந்து அந்த கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கும். நிறைய வந்து ஷிப்பிங் வந்து அந்த ஷிப்பு வந்து டாக் ஆகிறதே நம்ம பார்க்கலாம், அதை புறப்பட்டு போகிறதே நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா கிட்ஸ் வந்து அந்த ப்ளே ஏரியாவுக்கு போனதுனால நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்திங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கி வந்தோம்னா அந்த சுவீனியர் ஷாப் இருக்கும். இங்கே எல்லா இடங்கள்லையும் அந்த சுவீனியர் ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நூடுல்ஸால் செஞ்ச பேகு, கப்பு, இந்த மாதிரி கீ செயின், அப்புறம் வந்து நேம் போட்ட செயின், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சிக்கன் வச்சு சிக்கனோட ஃபேஸ் வச்சு இருக்கிற மாதிரியான பவுல், அப்புறம் வந்து இந்த மாதிரி பவுச்சு, பர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அந்த சிக்கன் ராமன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதை ஜஸ்ட் நம்ம எந்த பொடியும் அதில் இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து ஹாட் வாட்டர் மட்டும் போட்டாலே போதும், அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்சேன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இங்கே வந்து நிறையா ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து கிளம்பி வந்திருக்கோம். இது ஜஸ்ட் அந்த மியூசியத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் கிடையாது. ஆனால் நம்ம எந்த ரைடுக்கெலாம் போகிறோமோ
அதுக்கான வந்து டிக்கெட்டை வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ அது வந்து அதுக்கான டிக்கெட் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மெஷின் மாதிரி டிக்கெட் மெஷின் மாதிரி வச்சுருக்காங்க. எந்த ரைட் போகிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான பே நம்ம கொடுத்தோன்னா அதோட டிக்கெட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ கிட்ஸ் வந்து அவங்களோட ஹைட்டை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மெயினாக வந்து அந்த ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ரைடு விருப்பமோ அதில் வந்து போகலாம். அதே போல் இந்த மாதிரியான கேம்ஸ்க்கான ஸ்டாலும் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த கேமுக்கான ஸ்டாலில் வந்து அங்கேயே முன்னாடி ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. நம்ம வந்து அமௌண்ட்டை பே பண்ணால் அதுக்கான காயினை இல்லைன்னா அதுக்கான டிக்கெட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன ரைட்ஸும் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம அங்கே வெண்டிங் மிஷின்லேயும் அதே மாதிரி தான் டிக்கெட் எடுத்துக்கிறது. ஸோ ஒரு ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய இடங்கள் வந்து இந்த யோகோஹாமாவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான நியூ கண்டென்ட் வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.